16 பேர் உயிரை காவு வாங்கிய கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில் அலறல் சத்தம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கருணாகுளம் அப்படின்ற பகுதியில கள்ளச்சாராயம் குடிச்சு 50 பேருக்கு மேலா உடல்நலம் பாதிக்கப்பட்டு இப்ப வரைக்கும் 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. பலி எண்ணிக்கை 6, 8, 10 அப்படின்னு உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் 5 பேர் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை அப்படின்னு மற்ற எல்லோருக்கும் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் உட்பட அத்தனை பேரும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தங்களது ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இதனையடுத்து நம்ம திமுக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு சிகிச்சை சரியான முறையில நடக்குதா என்று உறுதி செய்யும் வகையில கள்ளக்குறிச்சிக்கு விரைஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதே போல கள்ளக்குறிச்சி எஸ்பி சமய் சிங் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது தவிர மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க.